ஓம் சாந்தி. மதுவனுக்கு உங்களை வரவேற்கின்றோம். நீங்கள் அன்பு என்ற விமானத்தை பயன்படுத்தி இருக்கின்றீர்கள். பாபாவின் அன்பானது எங்களை மதுவனத்திற்கு அழைத்து வருகின்றது. ஒரு முரளியிலே பாபா கூறினார், நீங்கள் அன்பு என்ற விமான சேவையை பயன்படுத்துவீர்கள். ஆனால் நீங்கள் அதற்கான ஆசனத்தை பதிவு செய்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனைவரும் உங்களுடைய திருப்பதை ரூபத்தை பயன்படுத்தி இங்கு வர வேண்டும். இதற்கு எங்களுக்கு தாராள சிந்தையும் புண்ணியமான இதயமும் வேண்டும். யாருடைய பலவீனங்களையும் நாங்கள் பார்க்க கூடாது. மன்னிக்கும் சுபாவம், தாராள சிந்தை மற்றவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். இப்போது எனக்கு இருக்கின்ற எண்ணம் என்னவென்றால், பாபாவின் பணி சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் சிறந்த ஒரு கருவியாக இருக்க வேண்டும். அப்பொழுது பாபா ஒவ்வொரு குழந்தையையும் அவர்களுடைய சிறப்பியல்புகள், தகமைகள், அவர்களுடைய ஸ்திதி போன்றவற்றை பார்த்து அந்த குறித்த குழந்தைக்கு என்ன பணி கொடுக்கப்பட வேண்டும் என்பதை தீர்மானிப்பார். எனவே என்னை தயார்படுத்த வேண்டியது அவசியம். உள்ளார்த்தமாக நான் ஒரு மகா தானியாக இருக்க வேண்டும். அதாவது பாபாவின் காட்சிகளை மற்றவர்களுக்கு அருளக்கூடியவராக நான் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு ஆசீர்வாதங்களை நான் அருள வேண்டும். எனவே நான் அத்தகையதொரு ஸ்திதியை உருவாக்குவேனாயின் பாபா எங்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்திருக்கிறார். மனதை ஸ்திரமாக ஒரு அமைதி நிலையில் வைத்திருக்க வேண்டும். அதே நேரம் புத்தியானது ஒரே பாபாவுடன் எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அத்துடன் நான் கூறியவாறு புண்ணிய ஆத்மாவாக இருக்க வேண்டும். பாபா கூறுகின்ற அது உயர்ந்த புண்ணியம் என்னவென்றால், இன்னொரு ஆத்மாவை ஒரு தூய்மையான வாழ்க்கைக்கு இட்டு செல்வதற்கு வழிகாட்டுவது. அடுத்ததாக ஒளி கிரீடம் புலப்படுவதாக இருக்க வேண்டும். அது பல ஆத்மாக்களுக்கு ஒரு தூண்டுதலை வழங்கும். அத்தகையதொரு ஒளியை பெறுவதற்கு அடுத்ததாக என்னுடைய சுபாவம் முகமலர்ச்சியானதாக இருக்க வேண்டும். டபுள் லைட்டாக, அதாவது ஒளியாகவும் லேசாகவும் இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் பழகும் போது எவ்வாறு தாங்களும் இதை தங்களுக்குள் கிரகிக்க முடியும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும். இதற்கு தேவை தூய்மை. எனவே இவ்வாறு நான் இருந்தால் அவர்களும் தூய்மையாகுவார்கள். அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொருவரும் உள்ளார்த்தமாக எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். பாபா என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு அந்த பணியை கொடுப்பதற்கு நான் உதவி செய்ய வேண்டும். பாபாவால் என்னை பயன்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் மூலமாக நான் சேவை செய்ய வேண்டும். அப்பொழுது பாபா பொருத்தமான இடத்திலே என்னுடைய பாகத்தை தீர்மானிப்பார், தன்னுடைய பணியை நிறைவேற்றுவதற்கு. எனவே நான் ஸ்திதியை உருவாக்கும் போது பாபாவின் பணி பூர்த்தியாக்கப்படும். பாபாவால் என்னை பயன்படுத்த முடியும் தன்னுடைய பணியை பூர்த்தி செய்வதற்கு. எனவே நான் நினைக்கின்றேன், இத்தகைய முயற்சியை நான் உள்ளார்த்தமாக செய்ய வேண்டும். என்னுடைய ஸ்திதி, பாபாவின் பணி பூர்த்தியாக்கப்படுதல் ரெண்டுமே தொடர்பு பட்டவை. என்னை பொறுத்தவரையிலே பல தடவைகள் பாபா ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கின்றார். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு முழுமையாகவும் சம்பூர்ணமாகவும் ஆகுகின்றீர்களோ அந்த அளவுக்கு உலக பணி பூர்த்தியாகும்.
இந்த ஆசீர்வாதத்தை நான் எப்பொழுதும் நினைவு செய்வதுண்டு. எனவே உங்களுடைய விழிப்புணர்வில் நீங்கள் மதுபனில் இருக்கின்றீர்கள். ஆனால் பௌதீகமாக நீங்கள் உங்களுடைய சொந்த இடங்களில் இருக்கின்றீர்கள். பாபாவினுடையது பெரிய யக்கியம், இறை சேவை ஸ்தலங்கள். பல தடவைகள் பிராமணர்கள் கேட்பதுண்டு, நாங்கள் பிஸியாக இருக்கின்றோம், பாபாவை நினைக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை என்று பல பிராமணர்கள் கூறுவதை நான் கேட்டிருக்கின்றேன். தபஸ்யா செய்வதற்கு டைம் இல்லை என்று சொல்லுவாங்க. ஆனா இப்ப உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பேக்கை தூக்கி கொண்டு அங்கேயும் செல்ல தேவையில்லை. எனவே இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற நேரம் பாபாவின் வீடு, பாபா பார்த்துக் கொள்ளுவார். ஆனா நாங்க செய்ய வேண்டியது என்ன? எந்த ஒரு வீணான எண்ணங்களையும் நாங்கள் கொண்டிருக்க கூடாது. அத்தியாவசியமானவற்றை மட்டும் பேசுங்கள். இந்த மௌனமானது எங்களுடைய சக்தியை அதிகரிக்கும். எண்ணங்களில் மௌனம், அதாவது தேவையான போது மட்டும் நாங்கள் எண்ணங்களை உருவாக்க வேண்டும். இந்த நேரத்தில் சக்திகள் தேவைப்படுகின்றன. எனவே இந்த மௌன சக்தியானது எல்லா சக்திகளையுமே அதிகரிக்கின்றது. எனவே அதன் மூலமாக நான் மிகவும் சந்தோஷமாக இருக்க முடியும். எல்லையற்ற குடும்பத்துக்கு எனது நல்ல ஆசைகள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எனது சகோதர சகோதரிகளுக்கு அமைதிக்கான வாழ்த்துக்கள். இது நாங்கள் எல்லோரும் ஒருமித்து மதுபனில் இருக்க வேண்டிய நேரம். டாக்டர் நிர்மலாவும் அவருடைய குழுவினரும் எங்களை மதுபனில் ஒன்றாக இருக்கக்கூடியதாக இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி இருக்கின்றார்கள். எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக, இதயம் மூலமாக நாங்கள் மதுபனில் இருக்க முடியும். உங்கள் அனைவரையும் நாங்கள் மதுபனிற்கு நான் வரவேற்கின்றேன். நாங்கள் வெவ்வேறு நாடுகளில் தூர இருக்கலாம், இருந்தாலும் நாங்கள் பௌதிகமாக தூர இருந்தாலும் கூட நாங்கள் எல்லோரும் ஒன்றாக இருக்கின்றோம். அதோட சூட்சுமலோகமும் எங்களுடைய வீடு, பரந்தாமும் எங்களுடைய வீடுதான். எங்களுக்கு 3 வீடுகள் இருக்கின்றன. அதோட சத்தியயுகம். மதுபன் என்பது பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம். நாங்கள் பிராமணர்களாகி இந்த பிராமண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அனுபவம் மதுபனில் எங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம், குடும்பத்தினருடைய தொடர்பு. இதனால் பிராமண வாழ்க்கையில் எங்களால் ஒருமித்து இருந்து சந்தோஷமாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த மதுபன் உண்மையிலே பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட இடம். எப்பொழுதும் கூட எங்களின் எண்ணம் மதுபனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது எழுகின்ற அந்த சூட்சுமமான சக்தியானது பாபாவை நோக்கி எங்களை ஈர்க்கின்றது. கற்பனை செய்து பாருங்கள், மதுபனை போல் ஒரு வீட்டை நாங்கள் காண முடியுமா? இல்லை. அவ்வியக்த பாப்தாதா முதல் தடவையாக வந்தபோது பாபா இங்க வாங்க அங்க வாங்கன்றெல்லாம் கூப்பிட்டாங்க பாபாவை. பாபா அதாவது அவ்வியக்த பாப்தாதா வர்றதுக்கு முதல்ல. ஆனா பாபா சொன்னாரு, நான் மதுபனுக்கு மட்டும்தான் வருவேன் என்று சொல்லிட்டார். ஏனென்றா மதுபன்ல இருக்கிற அந்த சூழல், புனிதமான தன்மை, தாதி குல்சாரம் இன்னும் பௌதீகமாக மௌனமாகத்தான் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய தூண்டுதல் மூலமாக எங்களுக்கு அந்த சக்திகளை வழங்கி கொண்டிருக்கின்றார். நாங்கள் அவ்வியக்த பாப்தாதாவின் வீடியோவை பார்க்கின்றோம். அத்துடன்
பௌதீகமாக மதுபனில் இருப்பது மிகவும் விசேடமானது தான். இருந்தாலும் பாபா மேஜிக் செய்வார். நாங்கள் தூர இருந்தாலும் கூட பாபாவால் அந்த அனுபவத்தை கொடுக்க முடியும். அதிர்வுகளுக்கு எல்லையே கிடையாது. பாபாவின் கண்கள் மூலமாக எங்களுக்கு திருஷ்டியை பெற முடியும். உங்களால் சூட்சும லோகத்துக்கும் பறந்து செல்ல முடியும். சூட்சும லோகத்துக்கு பறப்பதற்கான அந்த பிளாட்ஃபார்ம் தரை மதுபன். எனவே நாங்கள் எண்ணங்கள் மூலமாக மதுபனுக்கு செல்வோம். பாபாவிடமிருந்து திருஷ்டியை பெறுவோம். அங்கிருந்து நாங்கள் சூட்சும லோகத்துக்கு நிச்சயமாக பறந்து செல்வோம். மதுபனம் பிராமணர்களின் வீடு, புனிதமான யாத்திரை ஸ்தலம். பலருக்கும் மதுபனுக்கு வர்றதுக்கான பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இதுதான் மதுபனின் அழகு, மலைகளின் அழகு. அந்த சூழலே மிகவும் அழகானது. அத்துடன் ஆன்மீக அழகம் நிறைந்திருக்கின்றது. அது எங்களுக்கு ஆன்மீக பலத்தையும் பராமரிப்பையும் கொடுக்கின்றது. எனவே மதுவனம் தொடர்ந்தும் இந்த பாகத்தை நடிக்கும். இதுதான் அனைத்திலும் அது உயர்ந்த யாத்திரை ஸ்தலம், புனித ஸ்தலம். கடவுளே பிரம்ம பாபாவின் சரீரத்தை எடுத்து எங்களுக்கு அன்பை வழங்கி இருக்கின்றார், பராமரிப்பை வழங்கி இருக்கின்றார். சக்கார் பாபாவின் பெருமதி வாய்ந்த நினைவுகளும் எங்களுக்கு தோன்றுகின்றன. அவ்வியக்த பாப்தாதாவின் அனுபவத்தையும் யாராலும் தவற முடியாது. எனவே அந்த அவ்வியக்த பாப்தாதாவின் அழகையும் சாக்கார் காலத்தில் இருந்த போதும் கூட பாபா எப்பொழுதுமே தன்னை தவற விட்டதான உணர்வு எங்களுக்கு கொடுத்ததில்லை. சாக்கார் பாபா சரீரத்தை விட்ட போது பிறகு அவ்வியக்த பாப்தாதா வந்தார். அதுக்கு பிறகும் பாபா எங்களுடைய வழிகாட்டியாக, நண்பனாக, பரமகுருவாக, சத்குருவாக எங்களால் அந்த அனுபவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். இப்பொழுது எல்லாமே மிகவும் சூட்சுமமானதாகிவிட்டது. எனவே நாங்கள் இப்பொழுது எங்களுடைய எண்ணங்களை மதுவனத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து சூட்சும லோகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். மதுபன் பிராமண வாழ்க்கையின் இதயம் என்று சொல்லலாம். அது ஒரு புனிதமான இடம், எல்லையற்ற யக்ஞ 50 வருடங்களுக்கும் மேலாகிவிட்டது. இரட்டை வெளிநாட்டவர்கள் பராமரிப்பை பெற தொடங்கி. எனவே மதுபனுக்கு நன்றி. முழு உலகிலும் உள்ள சகோதர சகோதரிகள் அனைவரையும் இந்த புனித யாத்திரை ஸ்தலமான மதுவனிற்கு நான் வரவழைக்கின்றேன். 2020 நாங்கள் இந்த ஆண்டை ஒருபோதும் மறக்க மாட்டோம். லாக்டவுன், COVID-19, மன அழுத்தம், துன்பம், பயம், மரணம் இருந்தும் கூட பாபாவின் குழந்தைகளுக்கு இது எதிர்பார்க்காத நன்மை பயக்கின்ற ஒரு காலம். எங்களால் உள்ளே ஆழமாக செல்ல முடிகின்றது. உலகின் மூலை முடுக்கெங்கும் செல்லக்கூடிய வாய்ப்பை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். கடவுளின் அன்பு, அமைதி என்ற செய்தியை பில்லியன் கணக்கானோருக்கு கொடுக்க எங்களால் முடிகின்றது. பாபாவின் குழந்தைகள் மனதாலும் இதயத்தாலும் முழு பூகோளத்தையும் சுற்றி செல்கின்றார்கள். விமானம்,
புகையிரதங்கள் போன்றவை பயணிக்க நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட நாங்கள் செல்லக்கூடிய இடங்களை யாராலும் நிறுத்திவிட முடியாது. And who can stop Brahmins from coming to their home? No one, not even a pandemic. So join me on this beautiful, sunny, 16-degree October morning, and let's take a walk through our sacred home. பிராமணர்களை தங்களுடைய வீட்டிற்கு வராமல் நிறுத்துவதற்கு யாரால் முடியும்? பதினாறு இருக்கின்ற இந்த காலநிலையிலே உங்கள் அனைவரையும் வீட்டுக்கு அழைத்து செல்கின்றோம். Om Shanti Shiluban, we've come to meet you. Oh, Om Shanti, most welcome to Madhuban. Madhuban is your home, God's home, the home of all the children of God, where Baba says you come and take experience from God Himself directly. ஓம் சாந்தி ஷீலுபேன், உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். உங்கள் எல்லாரையும் வரவேற்கின்றோம். கடவுளின் வீடு உங்களுடைய வீட்டுக்கு. பாபா கூறுகிறார், குழந்தைகள் எல்லாரும் வந்து இங்க உங்களுடைய பராமரிப்பை பெற வேண்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் மதுவனில் வந்து உங்களுடைய புத்தியை ஆசீர்வாதங்களால் அன்பால் நிரப்பிக் கொள்ள முடியும். நீங்கள் நிரப்பி மற்றவர்களுடனும் இதை பகிர்ந்து கொள்ளலாம். உங்கள் எல்லாருக்கும் தோழி, ஆப்பிள் தோழி கொடுக்கப்படுகின்றது. அதோடு உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆசீர்வாதம் வழங்கப்படுகின்றது. ஆசீர்வாதம் கூறுகிறது. நீங்கள் எல்லையற்ற பொறுமையை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள், எல்லையற்ற திட சங்கல்பத்தை கொண்டிருக்கின்றீர்கள். எனவே உங்களால் மாற முடியும், எந்தவித வேதனையும் இல்லாமல். இதுதான் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட தனிப்பட்ட ஆசீர்வாதம். Let's go to Baba's room now. இப்பொழுது நாங்கள் பாபாவின் அறைக்கு செல்வோம். Baba's room is the place where Brahma Baba's vibrations can be felt the most. Brahma Baba's bed, the place where he had so many contemplative moments. பாபாவின் அறையானது பிரம்மா பாபாவின் அதிர்வுகளால் நிறைந்திருக்கின்றது. பிரம்மா பாபாவின் கட்டில், அவர் தன்னை பற்றி பரிசோதித்த அந்த இடம், பாபாவின் டிரான்ஸ்லைட். இதுதான் பாபா எங்களுடைய இதயத்தை தொட்ட இடம்.
दिल को सुकून देते हैं, दिल को सुकून देते हैं तेरे रूहानी नैन, ओ बाबा तेरे रूहानी नैन। जब भी देखूं इन नैनों में, जब भी देखूं इन नैनों में, बात नहीं कह देते हैं तेरे रूहानी नैन, ओ बाबा तेरे रूहानी नैन। Baba's heart is the place where you can sit and unburden your heart. Baba's heart is the place where you can write letters to Baba and let him know about your well-being. And that letter பாபாவின் குடிலில் அமர்ந்து நீங்கள் உங்களுடைய மனச்சுமைகளை குறைத்துக் கொள்ளலாம். பாபாவின் குடிலானது நீங்கள் கடிதங்களை பாபாவிற்கு எழுதி உங்களுடைய சுக நலன்களை பாபாவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த கடிதங்களுக்கு பாபாவிடமிருந்து எப்பொழுதும் பதில் வந்து கொண்டே இருக்கின்றது. Manabava Madhya Jibav Man 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 Manabava Madhya Jibav. And when I sit in Baba's heart, I feel like I am swinging in the swing of super sensuous joy, the swing of complete love from God. I rest my mind on பாபாவின் குடிலில் அமர்ந்திருக்கும் போது அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஊஞ்சலாடிக் கொண்டிருப்பதை உணர்கின்றேன். பாபாவின் குடிலுக்கு அருகில் இருக்கும் இந்த ஊஞ்சலிலே, பாபாவின் அன்பு ஊஞ்சலிலே நான் ஆடிக்கொண்டிருக்கின்றேன் அதீந்திரிய சுகத்துடன். to you, Man Manabava Madhya Jibav Man Manabava Madhya Jibav. History Hall is that place where the history of the whole world was written.
beautiful memories of Baba, playing with the children, ஹிஸ்டரி ஹால் வரலாற்று மண்டபம். முழு உலகினதும் வரலாறு இங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. the journey that they undertook, பாபாவின் அழகான ஞாபகார்த்தங்கள், குழந்தைகளுடன் விளையாடுவது, குழந்தைகளை களிப்படையச் செய்வது, of the days of the beginning, பாபா தனது ஆழமான தபஸ்யாவிலே மூழ்கி இருப்பது, today. அவர்கள் கடந்து சென்ற பயணம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்கு. History Hall reminds us of those original Jews who set up the Yajna, ஆரம்ப நாட்களில் of all their sacrifices, யக்யத்தின் அத்திவாரம், of how they learnt about Shiv Baba in those early days when there was so much love, only love. வரலாற்று மண்டபமானது Pictures ஆதி ரத்தினங்கள் of their simplicity யக்யாவின் ஆரம்பத்தில் இருந்த அவர்களை, with so little அவர்களின் அர்ப்பணிப்பு, now flourished. அவர்கள் எவ்வாறு ஷிவ்பாபாவை புரிந்து கொண்டார்கள். ஆரம்ப காலத்திலே ஏராளமான அன்பு அவர்களிடம் இருந்தது. இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது அவர்களுடைய தூய்மை, அவர்கள் இந்த யக்யாவை ஆரம்ப காலத்திலே பராமரித்ததால் பாபாவின் இந்த யக்யமானது தொடர்ந்தும் வளர்கின்றது. Sweet compassion for your life of truth. Thank you for walking on this earth. Thank you for being you. Now let's go to the Tower of Peace, a place of complete stillness, silence, and so much rest. இப்பொழுது நாங்கள் அமைதி கோபுரத்துக்கு செல்வோம். மிகவும் ஸ்திரமான ஆழ்ந்த அமைதி, சௌகரியமான ஒரு இடம். டவர் ஆஃப் பீஸ், அமைதி கோபுரம். The Tower of Peace. A place of so much stillness, silence, where the breeze caresses my face அமைதி கோபுரமானது as I sit with the Almighty. ஸ்திரத்தன்மையான ஆழ்ந்த அமைதி நிலவுகின்ற இடம். Tower of Purity. தென்றல் காற்றானது என்னுடைய முகந்தை கடந்து செல்கின்றது. நான் சர்வ சக்திவானுடன் இணைந்திருக்கின்றேன். அமைதி கோபுரம். And Tower of Knowledge. தூய்மை கோபுரம். சக்தி கோபுரம். ஞான கோபுரம்.
பாபாவின் ரொக்குக்கு செல்வோம். இப்பொழுது பாபா இங்குதான் வந்து அமர்ந்திருந்து தபஸ்யா செய்கின்ற ஒரு இடம்.
இப்பொழுது நாங்கள் மவுண்ட் அபுவில் உள்ள இடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ज्ञान सरोवर प्यारा है, हर दिल कहे हमारा है। ज्ञान सरोवर प्यारा है, हर दिल कहे हमारा है। अंबर से धरती पर प्रभु ने स्वर्ग उतारा है। ज्ञान सरोवर प्यारा है, हर दिल कहे हमारा है। अंबर से धरती पर जैसे प्रभु ने स्वर्ग उतारा है, प्रभु ने स्वर्ग उतारा है। ज्ञान सरोवर प्यारा है। Welcome to Gyan Sarovar, your home, sweet home. Welcoming with beautiful flower of Gyan Sarovar. Please accept. Now let's go to meditation hall. Baba, with open arms, is calling all of you. Come, children, come. Come to my... குழந்தைகளே, உங்களுடைய வீட்டிற்கு வாருங்கள் என்று பாபா அழைக்கின்றார். இது அனைவருடைய இதயமாகும். பாபா கூறுகின்றார், எப்பொழுதும் பாபா, முரளி, மதுவன் இந்த மூன்றையும் நினைவு செய்யுங்கள். சவாலான இந்த காலத்திலும் கூட நாங்கள் அனைவரும் பௌதீகமாக தூரத்தில் இருக்கலாம், இருந்தாலும் ஆன்மீகமாக நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கின்றோம். பாபா கூறுகின்றார், இரட்டை வெளிநாட்டவர்களே, மதுவனத்தின் அலங்காரங்கள், பிராமண குலத்தின் அலங்காரங்கள், நீங்கள் எந்த அளவுக்கு மதுபனுக்கு வர விரும்புகின்றீர்களோ, நாங்கள் மதுபன் நிவாசிகள் அனைவரும் எங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களை வரவழைக்கின்றோம். நாடகத்தின் காட்சிகள் மாறும் என்று நம்புகின்றோம். மிக விரைவாகவே உங்கள் அனைவரையும் பௌதிகமாகவும் இங்கே எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இந்த வீடு மதுவனம், உங்களுடைய வீடு, பாபாவின் வீடு, புனிதமான ஸ்தலம். तेरा बनने में सुख मिलता इलाही है, सुख मिलता इलाही है। बाबा तेरा बनने में सुख मिलता इलाही है, सुख मिलता इलाही है। खुशियों से भर
is a place where we have been organizing different ஹார்மனி ஹோலானது நாங்கள் விருந்தினர்கள் மற்றும் பிராமணர்களுக்கும் கடந்த 25 வருடங்களாக பல்வேறு நிகழ்வுகளையும் நடாத்தி வருகின்றோம். எனவே இந்த மண்டபத்தில் மிக உயர்ந்த அதிர்வலைகள் காணப்படுகின்றன. people from different walks of life, வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு நாடுகளில் இருந்து வரும் மக்கள் அனைவரும் இங்கே ஒன்று கூடி நாங்கள் அனைவரும் ஒன்றே என்ற உணர்வை அனுபவம் செய்கின்றார்கள். பாப்தாதாவே இந்த அழகான ஹார்மனி மண்டபத்தை ஆரம்பித்து வைத்தார். 95ஆம் ஆண்டு ஜனவரி 18ஆம் திகதி பாப்தாதாவால் இந்த ஹார்மனி மண்டபம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கியான் சரோவரில் தியானம் செய்வதற்கான பல இடங்கள் இருக்கின்றன. இது பாபாவின் டோம், பாபாஸ் ஹட், பாபாவின் குடில், பாபாவின் அறை. இதைவிட 9 விதமான இடங்கள் இருக்கின்றன தியானம் செய்வதற்காக. Amidst this beautiful Aravalli Mountains, Gyan Sarovar is an oasis. பாபாவின் அழகான தோட்டம். Spread in 30 acres of land. 30 ஏக்கர் இடத்தில் பரவுகின்றது இந்த கியான் சரோவர். ஆரம்ப அதிகாலையிலே சூரிய உதயத்துடன் காலை வகுப்புகள் இடம்பெறுகின்றன. பறவைகள், விலங்குகள், ஒவ்வொருவரின் இதயமும் கியான் சரோவர் எனக்கு சொந்தமானது, நான் கியான் சரோவருக்கு சொந்தமானவர் என்ற பாடலை இசைத்துக் கொண்டிருக்கின்றது. தாதி ஜான்கியுடன் நினைவுகள், இனிமையான ஞாபகார்த்தம். चलते यूं ही कोई मिल गया था, यूं ही कोई मिल गया था, सारी राह चलते चलते, सारी राह चलते चलते, वही थमके रह गई है, वही थमके रह गई है, मेरी रात ढलते ढलते, मेरी रात ढलते ढलते, जो कहीं गई ना मुझसे, जो कहीं गई ना मुझसे, वो ज़माना कह रहा है, वो ज़माना कह रहा है कि फसाना
बन गई है कि फसाना बन गई है मेरी बात टलते टलते मेरी बात टलते टलते यूं ही कोई मिल गया था यूं ही कोई मिल गया था सारी राह चलते चलते सारी राह चलते चलते La 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 Om Shanti. ஓம் சாந்தி. Greetings of love நிர்மலா தீதி, from Asia, ஏசியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இடங்களில் ஆத்மாக்கள் அனைவருக்கும் அமைதிக்கான வாழ்த்துக்கள். that this year இந்த வருடம் you are not able to come. உங்களால் இங்கே பௌதிகமாக வர முடியாமல் இருப்பது அபாக்கியம். When will India and international travel will be இந்தியா available? இந்தியாவிற்கு சர்வதேச ரீதியாக பயணத்தை மேற்கொள்ளுதல் எப்பொழுது சாத்தியம் என்று எங்களுக்கு கூற முடியாது. நீங்களும் மதுபனை மிஸ் பண்றீங்க, நாங்களும் அது உங்களை மிஸ் பண்றோம். அதுல சந்தேகம் இல்ல. மதுபனில் இப்பொழுது சூழல் Very quiet. மிகவும் அமைதியாக இருக்கின்றது. ஏனென்றால் It's the end of February, பிப்ரவரி கடைசியிலிருந்து அல்லது மார்ச் ஆரம்ப கட்டத்திலிருந்து நாங்கள் விசிட்டர்ஸ் வரது எல்லாம் நிப்பாட்டிட்டோம். are open. இப்பொழுது கேட்ஸ் திறந்திருக்கின்றது. இப்பொழுது ஆக்கள் வந்து போகலாம். 18th October first meeting. அக்டோபர் 18 முதலாவது About 200 மீட்டிங்குக்கு முனிபன் 200 ஆசிரியர்களை யூபி பனாரஸிலிருந்து Nepal. மற்றது நேபாளத்தில் இருந்து அழைத்திருக்கிறாங்க. Pandav Bhavan and Gyan Sarovar பாண்டவ பவனிலும் கியான் சரோவரிலும் குளோபல் ஹாஸ்பிட்டலிலும் have cases of corona positive. கொரோனா பாசிட்டிவ் இருக்கிற நோயாளிகள் இருக்கின்றார்கள். Maximum because பாண்டவன்ல தான் கூடுதலாக. Brahmins, ஏனென்றால் பல வயசான year-old, 90 பிராமணர்கள் 70 வயசு 90 வயசு இப்படி வயசானாக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. in Shiluban, you must be knowing. ஷீலுபனுக்கு கூட கொரோனா பாசிட்டிவ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். And hospital also had about 30 cases. ஹாஸ்பிட்டல்ல கூட 30 பேர், Hospital also ரோமா சென்டர்லையும் கூட 15 to 20 நோயாளிகள் இருக்கின்றார்கள். யான் சரோவரில் moment we have இப்பொழுது 6 positive, but total 6 பாசிட்டிவ் நோயாளிகள். So when there are 5 cases, there are 15 more in quarantine. 5 பேர், அதோட 15 பேர் வந்து இன்னும் குவாரண்டைன்ல இருக்கிறாங்க. Everybody is walking on the eggshell, and we don't even encourage அதால anybody to come. இப்ப எல்லாருமே ஒரு பீதியில இருக்கிறபடியா நாங்கள் மற்ற ஆக்களை வந்து நாங்கள் வர சொல்லி ஊக்குவிக்கல. பாண்டவன் கியான் சரோவர் பார்க் For visitors. இந்த இடங்கள் எல்லாம் விசிட்டர்ஸ் வர்றதுக்கு அனுமதி இல்லை. காலநிலை குளிராக ஆகிக்கொண்டிருக்கிறது. கியான் சரோவர்ல காலையில Around 6:37 a.m. 6:30 7 மணி போல temperature of 14 degrees
ஒரு 14 பாகை degrees centigrade. 14 இருந்து 16 பாகை வெப்பநிலை காணப்படுகின்றது. And one thing good about this coronavirus, இந்த கொரோனா வைரஸால் ஏற்பட்டிருக்கிற ஒரு நன்மை என்னன்னு சொன்னா, traveling has stopped. பயணம் நிப்பாட்டப்பட்டு விட்டது. இருந்தாலும் Service through internet இன்டர்நெட் மூலமான சேவை going very well. தொடர்ந்தும் போய்கொண்டிருக்கின்றது, நன்றாக போய்கொண்டிருக்கின்றது. Conference சில மாநாடுகள் attendance of 1 lakh. 1,00,000க்கு மேற்பட்ட ஆட்கள் அதில் பங்கு பெற்றிருக்கிறாங்க. அது யூடியூப்ல ரெக்கார்ட் ஆகுது. Watching it if எனவே மக்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்க யூடியூப்ல வந்து அதை பார்க்குறாங்க. விசேடமாக அக்கவுண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் invite people in different groups. வெவ்வேறு குழுக்களை வரவழைக்கிறார்கள். From October to March, அக்டோபர்ல இருந்து மார்ச் வரைக்கும் all different groups coming, வெவ்வேறு குழுக்கள் சாந்திவானுக்கு as well as auditors, வருவதுண்டு. அதோட சேர்ந்து ஆடிட்டர்ஸும் வருவாங்க. check account of different அக்கவுண்ட்ஸை செக் பண்றதுக்காக சென்டர் அக்கவுண்ட் மற்றது ஒவ்வொரு பிராந்தியங்கள்ட கணக்கு வழக்குகளை சோதிக்கிறதுக்காக ஆடிட்டர்ஸ் எல்லாம் வர்றவங்க. now. Internet is giving us this facility. இப்பொழுது இன்டர்நெட் மூலமாக இந்த வசதி கிடைக்கின்றது. அதாவது Invented a method. அவர்கள் ஒரு வழியை கண்டுபிடித்திருக்கின்றார்கள். They can do auditing in Shantivan only. இப்போ இன்டர்நெட் மூலமாக சாந்திவான்ல இருந்து அவங்க அக்கவுண்ட்ஸ் செய்யக்கூடியதா இருக்குது. அதால யாரும் பௌதிகமா வர வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஜூம் மூலமாக, யூடியூப் மூலமாக, அவேக்கனிங் சேனல் மூலமாக, Mind channel பீஸ் ஆஃப் மைண்ட் சேனல் மூலமா going very well. நிறைய நிகழ்வுகள் தொடர்ந்தும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. Wings conference, அதோட பல்வேறு அணிகளின் 500 to 800 maximum people. பல்வேறு அணிகள் மூலமாக 500ல இருந்து 800 பேர் வரைக்கும் நாங்கள் Thousands of people are ப்ரோக்ராமுக்கு வரவழைக்கின்றனாங்க. ஆனா இப்ப வந்து ஆயிரக்கணக்கான ஆட்கள் வந்து நன்மை பெறாங்க conference ஒவ்வொரு அணி மூலமாகவும். and அடுத்தது வெப் கான்ஃபரன்ஸ், from Delhi. மற்றது டெல்லியில இருந்து ஐடி குழுவினர், தொழில்நுட்ப குழுவினர், அவர்களும் நன்றாக செயற்படுகின்றார்கள். Approaching different companies, அவர்கள் பல்வேறு கம்பெனிகளையும் கம்பெனிகள்ல இருந்து பேச்சாளர்களை வரவழைக்கின்றார்கள். to 50 to 400 50ல இருந்து 400 வரையான ஆட்கள் ஒரே நேரத்துல you are well. அந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றக்கூடியதா இருக்குது. எனவே உங்களையும் Virtual மதுவனத்திற்கு அழைக்கின்றேன். hope you take benefit. நீங்கள் நன்மை எடுப்பீர்கள் என்று நம்புகின்றேன். And இன்றைய நிகழ்வு மூலமாக Pandav Bhavan நீங்கள் பாண்டபவனுக்கு, பாபாஸ் ரூம், and Tower of Peace. டவர் ஆஃப் பீஸ், And it will be kept on YouTube and you will be able to watch it. இப்ப போட்ட நிகழ்வுகள் எல்லாம் யூடியூப்ல இருக்கும். அதால உங்களுக்கு வேண்டிய நேரம் எல்லாம் நீங்க அதை பார்த்து நீங்க உங்களுக்கு விருப்பமான நேரங்கள் எல்லாம் மதுபனுக்கு வந்து போகலாம். இப்ப இது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. You can visit உங்களால மதுபனுக்கு நீங்க விரும்பின நேரம் எல்லாம் வந்து போகலாம். யூடியூப்ல நிகழ்வுகள் எல்லாம் பதிவாகி இருக்கும். once a year. பொதுவா வந்து ஒரு வருஷத்துல ஒரு கத்தனை வாரது. Far away ஆனா தூரம் இருக்கிற ஆக்கள் once in few years. ஆகவும் தொலைவில் இருக்கிறார்கள். ஒரு சில ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தான் வருவாங்க. 2-3 ஆண்டுகளுக்கு ஒரு கத்தம் வருவாங்க. This pandemic of COVID-19 இப்ப இந்த COVID-19 to be aware
வைரஸானது எங்களை என்றும் தயாராக இருப்பதற்கு தூண்டுகின்றது. மாமா அப்பவும் சொல்லுவாங்க, every moment ஒவ்வொரு கணத்தையும் உங்களுடைய இறுதி கணமாக கருதுங்கள். and be ready. தயாராக இருங்கள். As you know, இது மாமாவின் கூற்று. situations are எங்களுக்கு தெரிந்தவரை getting worse day by day. சூழ்நிலைகள் மிகவும் நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே Some செல்கின்றன. predictions say சிலர் எதிர்வு கூறுகின்றார்கள், there will be destruction in the end of 2021. 2021 கடைசியில அழிவு இடம்பெறும் என்று சொல்லி சிலர் எதிர்வு கூறியிருக்கிறாங்க. Ready? எனவே நாங்கள் என்றும் தயாராக இருக்க வேண்டும். I'm sure all of you must be paying நீங்கள் அனைவரும் attention to deep tapasya. ஆழமான தபஸ்யாவில் மிகுந்த கவனம் செலுத்துவீர்கள் என்று நம்புகின்றேன். தொடர்ச்சியான யோகம், Stable and unshakable stage. அதோட ஸ்திரமான அசைக்க முடியாத ஸ்திதியிலே நீங்கள் இருக்க பயிற்சி செய்வீங்கள். Are the ones ஏனென்றா நாங்க தான் establishing the world of peace and happiness. அமைதியும் சந்தோஷமும் நிறைந்த உலகத்தை ஸ்தாபிக்க போகின்றவர்கள். எனவே முதலில் நாங்கள் அமைதியாக சதா இருக்க வேண்டும். பயமற்றவர்களாக, கவலையற்றவர்களாக Spreading இருந்து vibration, accumulating அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எல்லா பொக்கிஷங்களையும் எங்களுக்குள் சேகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் யாருக்கு எந்த நேரத்தில் என்ன தேவைப்படுகின்றதோ அது எங்களால் பகிர்ந்து கொள்ள முடியும். Om Shanti. சாந்தி. Good morning குட் மார்னிங். and see you in person. உங்களை தனிப்பட்ட முறையில் Situation allows you to come. உங்களுக்கு இங்க வரக்கூடியதாக சூழல் அமையும் பொழுது உங்களை தனிப்பட்ட முறையில் இங்கே சந்திப்பதற்காக வரவேற்கின்றேன்.